السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருங்கருணையும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த தொடர்ச்சியான உரையினுடைய இறுதி நாளாக 4வது நாள் இது சம்பந்தமான கேள்வி பதில்கள் கேட்கப்படும். அதற்காக ஆயத்தமாகிக் கொள்ளும். இந்த உலக வாழ்க்கையில மனிதர்களை பொறுத்தவரையில் அதிகமாக தேடப்படக்கூடிய விஷயங்கள்ல இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல நான் ஏன் வாழ்றேன் அப்படின்னு ஒரு மனிதரை பார்த்து கேட்டோம் அப்படின்னா, அவங்க ஏன் வாழ்றேன்னு தெரியல பாய், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னவாக இருக்கும்? பொருளாதாரம். சரி, பொருளாதாரம் எதுக்காக? வாழ்றதுக்காக பொருளாதாரம். ஏன் வாழணும்? இல்ல, கேள்விகள் பொழுதுதான் சிந்தனைகள் உருவாகும். கேள்விகள் எதற்காக கேட்கப்படுகிறது? சிந்தனைகளை உருவாக்குவதற்கு. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்தான கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அதுக்கு யோசிச்சு உங்களுடைய பதில்களை தெரியப்படுத்துங்க. பயான் நடத்தும் பொழுது பயானுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிறைய விஷயங்கள் ஒரு நாளைக்கு மூளையில பதிவு செய்யப்படும். எல்லாமே போய் சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்காராது, ஆள் மனசுல போய் உட்காராது. ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் தான் ஆள் மனசுல போய் உட்காரும். அது நம்ம ஆர்வமாக கேள்வி கேட்டு அதன் மூலியமாக பதில் சொல்லும் பொழுது. சரிங்களா? அப்படிங்கும் போது கேள்வி கேட்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் தோன்றும். அதுக்கப்புறம் பதில கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆள் மனசுல போய் அது உட்காரும். சரிங்களா? நம்ம தலைப்பே என்னது, இந்த 4 நாட்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உளவியல் ரீதியான தலைப்பு தான். மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அது சம்பந்தமான தலைப்புகள் தான் இந்த 4 நாட்களும் தொடரப்போகுது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? என்ன கேள்வி கேட்டேன்? வாழ்க்கையினுடைய எதற்காக அப்படிங்கிறதுக்கு. ஒவ்வொருத்தவங்களும் பொருளாதாரம் சொன்னாங்க, இன்னொருத்தவங்க என்ன அல்லாஹ்க்காக வாழணும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, பெரும்பான்மையான இந்த வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிற விஷயம் என்னவென்றால், நான் நிம்மதியை தேடுறேன் பாய் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோமா? எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணுங்க. பொருளாதாரம் எதுக்கு வேணும்? அதன் மூலியமாக நான் நிம்மதியை அடைஞ்சிருந்தேன். ஒரு பங்களா எதுக்கு வேணும்? அதன் மூலியமாக எனக்கு நிம்மதி வந்துடணும். நினைக்கிறோமா இல்லையா? ஏன்னா வீடை கட்டிட்டு கவலைப்படுறதுக்கா? எனக்கு வீடு வேணும், ஆனா கவலையோட வீடு வேணும்னு யாராவது ஆசைப்படுவோமா? எனக்கு பொருளாதாரம் வேணும், பொருளாதாரத்தோட எனக்கு கவலையும் வேணும்னு யாராவது ஆசைப்படுவோமா? யாரும் ஆசைப்பட மாட்டோம். எனக்கு அதன் மூலியமாக என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? நிம்மதியை எதிர்பார்க்கிறோம். சரி, அது கரெக்டா? அதன் மூலியமாக எனக்கு நிம்மதி. ஆனா அதன் மூலியமாக நிம்மதி கிடைச்சிருமா? சகோதரர் சொன்னாங்க பொருளாதாரம் அப்படின்ட்டு. பொருளாதாரத்தை தேடக்கூடிய நபர்கள் பொறுத்தவரையும் உள்ள மன சிந்தனை என்னவென்று சொன்னால், இப்போ ஒரு 20,000 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? எனக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சா நல்லா இருக்குமே. பாக்குறோமா இல்லையா? 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவருடைய எண்ணம் என்னவாக இருக்குது? 50,000 ரூபாய் சம்பாதிச்சா நல்லா இருக்குமே, அவர் நல்ல வசதிகளா வாழ்றாரு. இந்த இடத்துல இந்த 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது இருக்குங்க? எதிர்பார்ப்பா? அதுக்கு பேர வேற என்ன? ஆசை. வேற என்ன அதுக்கு பேரு?
20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருங்க. 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கிட்ட பார்த்து அவர் படக்கூடிய ஒரு விஷயம் என்ன? பொறாமை. பொறாமைதான் ஒரு மனிதனுடைய நிம்மதியை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? நம்ம 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், அதனை கொண்டு நம்ம திருப்தி அடைகிறது இங்க கிடையாது. நம்ம என்ன பண்றோம், இங்க 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், நல்ல சந்தோஷமா இருக்கிறான், 50,000 ரூபாய் நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அந்த பொறாமையின் விளைவாக நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிறது கிடையாது. இங்க நம்மள்கிட்ட இல்லாத ஒன்றை நோக்கி நம்மளுடைய பயணத்தை விரைகிறோம், ஓடுறோம், அதனை ஆசைப்பட்டு அதற்காக மற்ற விஷயங்களை துறக்கிறோம். நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது கிடையாது. அதனை நோக்கிய நம்மளது ஓட்டம் நம்மளுக்கு நிம்மதியை பறித்து விடுகிறது. சரி, 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் கரெக்டா இருப்பாரா? அவரு சந்தோஷமா இருக்கிறாரா? அவருடைய குடும்ப சூழ்நிலை சந்தோஷமா இருக்குதா? அப்போ 50,000 ரூபாய் வச்சிருக்கிறவரு உண்மையிலேயே சம்பாதிக்கணும்ல, அவர் சந்தோஷமா இருக்கணும்ல. யோசிச்சு பாருங்க, அவர் சந்தோஷமா இருப்பாரா? அந்த 50,000 ரூபாய்க்கு தகுந்த செலவினங்கள் இருக்கும், அந்த 50,000 ரூபாய்க்கு தகுந்த கடன்கள்ல இருப்பாரு, அந்த 50,000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையிலே அவர் அமைச்சிருந்திருப்பாரு. அங்கேயும் நிம்மதியா இருக்குமான்னு கேட்டு போய் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுவாரு? 1,00,000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்குமே. யதார்த்தங்களை சற்று உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் அடிபட்டு போயிருது எது? பொருளாதாரம் அங்கே நிம்மதியை கொண்டு வராது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பொருளாதாரம் இங்க கொண்டு வந்துருச்சா? இப்போ இங்க என்ன, இங்க நம்மளுடைய நிம்மதி அடிபடுது. பொறாமையின் காரணமாக நமது உள்ளங்கள் தவிடுபடியாயிருது. நிம்மதியாக வாழ வேண்டிய வாழ்க்கை நமக்கு பொறாமையின் காரணமாக அங்கே தடைப்பட்டு விடுகிறது. ஆக இந்த பொறாமை என்ற குணம் தான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. புரியுதா? பணத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை கொண்டு நம்மளது வாழ்க்கையை திருப்திகரமாக நம்ம அமைச்சுக்கிறோமா, அல்லது அல்லாஹ் நமக்கு தராத விஷயத்தை எண்ணி வருத்தப்படுறோமா? அதிகப்படியான மக்கள் என்ன பண்றோம்? வருத்தத்தோட தான் இருக்கும். காரணம் என்ன? என்னட்ட இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படுவது. என்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து சந்தோஷப்படுறது கிடையாது. உளவியல் புரியுதா உங்களுக்கு? அடிப்படையான விஷயங்கள் இதை உள் வாங்கிக்கிட்டோம். மார்க்கத்தை பொறுத்த வரைங்க ரொம்ப தெளிவா மார்க்கம் சொல்லப்பட்டு, மார்க்கத்தை நம்ம உள் வாங்கிக்கிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். நீங்க அன்றாடம் பாக்குறோம், அவ்வளோ கோடீஸ்வரனாக இருப்பான், அவங்க வீட்டுல போய் பார்த்தோம்னா 1008 பிரச்சனைகள் இருக்கும், அவனால பேலன்ஸ் பண்ணவே முடியாது. சாதாரண வீடுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கழிப்பாங்க. ஏன் என்று சொன்னால் அவங்களுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் அவங்கள்ட்ட விளங்கும். ஆனா அங்க என்ன இருக்காது? அந்த ஓட்டங்கள் தான் இருக்கும். நீங்க யார வேணா எடுத்துக்கிறீங்களேன், ஆக பெரிய பணக்காரர்களை லிஸ்ட் எடுத்துக்கிறீங்க. எலன் மஸ்க் தானே இப்போ இருக்கக்கூடிய பணக்காரரு. அவர் குடும்ப சூழல் எல்லாருக்கும் தெரியும் தானே. அவர் குடும்ப சூழலை பொறுத்தவரை பொருளாதார தேடலின் காரணமாக அவங்க வீட்டுல எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே. அங்கே ஒண்ணு பொருளாதாரத்துலதான் எனக்கு பெரிய ஒரு விஷயம் கிடைக்க போகுதுன்ற ஓட்டம், இங்க குடும்ப சூழல்கள்ல நிம்மதியற்ற தன்மை. யாருனாலையும் இதை கையாள முடியாத ஒரு சூழல். ஆனால் மார்க்கம் நம்மளுக்கு தெளிவாக காமிச்சு வந்துருச்சு எல்லா விஷயம். பொறாமையின் காரணமாக நீ இருந்த அப்படின்டா உனக்கு நிம்மதி அப்படிங்கிறது வரவே வராது. சக மனிதர்களோடு பார்த்து நீ பொறாமை மட்டும் கொள்ளாத. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். இப்படி ஒரு அற்புதமான மார்க்கத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உலக வாழ்க்கையில் ஒப்பீடு செய்வதாக இருந்தால் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். உங்களுக்கு கீழ் உள்ள பாக்குறோம்னா நம்மளுக்கு மேலுள்ள பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளுக்கு இல்லாதது அவங்களுக்கு இருக்குது. நம்மளுக்கு கீழே உள்ளவர்களை பார்க்கும் பொழுது நமது மனம் அப்படியே ஆறுதல் அடைஞ்சிருங்க.
உண்மையிலேயே சொல்ல பொழுது நம்மள்ட்ட கீழே இருக்கிறாங்களங்க, நம்மள்ட்ட எந்த அளவுக்கு நியமத் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கும் பொழுதுதான் தெரியும். நம்ம பைக்ல போய்கிட்டு இருப்போம், சைக்கிள்ல போறவங்கள, கஷ்டப்படுறவங்கள பாருங்க, அல்லாஹ் என்ன எப்படி ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்துல வாழ வச்சிருக்கிறான். செருப்புக்கு கூட வழி இல்லாம நடந்து போறவங்கள பாருங்க, நம்மள அல்லாஹ் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு விஷயத்துல வாழ வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம இங்க என்ன பொறாமப்படுறது, கார் இல்லையே நம்மள்ட்ட, ஏசி காரோட இருந்தா நல்லா இருக்குமே, ஆசைப்படலாம். ஆசைப்படுறத எந்த ஒரு தவறும் கிடையாது. பேராசை என்பது இப்ப இருக்கக்கூடிய விஷயத்தில் இருந்து அல்லாஹை பொருந்தி கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவர்களாக இல்லாமல் இல்லாத ஒன்றை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு அதன் மூலியமாக பொறாமை கொள்வதுதான் பேராசை. இந்த ஒரு தன்மை ஒரு முஃமின்களுக்கு இருக்கவே கூடாது. ஆகவே கூடாத ஒரு தன்மை என்னது? இந்த பொறாமை. ஆக இந்த பொறாமையை நாம் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து அறவே அகற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்தை பொறுத்தவரை குறைத்து பார்க்காமல் இருக்க அதுவே சிறந்தது. அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறானுங்க, அந்த அவ்வளோ பெரிய நியமத்தை நம்ம குறைச்சி பார்த்துடுறோம். அதுதான் பிரச்சனையே. இங்க அவனுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கிறானே, எனக்கு இவ்வளவுதானே கொடுத்துருக்கிறான், இந்த அளவுகோலுதான் இங்க முக்கிய பிரச்சனையே. அவனுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கிறான், எனக்கு இவ்வளவுதானே கொடுத்துருக்கிறான். அட, உனக்கு கொடுத்ததுல நீ எவ்வளவு செஞ்ச? உனக்கு கொடுத்த அளவுல நீ இவ்வளவுதான் கொடுத்திருக்கிற. மற்றவங்களுக்கு தர்மமாகவோ அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல காரியங்களுக்காகவோ அல்லது உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அண்டை வீட்டார்களுக்கு நீ கொடுத்திருக்கிய, அதன் மூலியமாக நன்மையை தருவான், அதன் மூலியமாக பெருக செய்வான். அவனுக்கு அவ்வளவு கொடுத்திருக்கிறானா அந்த மாதிரியான டாஸ்க் அவனுக்கு இருக்குது. அவன் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதுவே அவனுக்கு என்னவா மாறிடும்? மிக பெரும் பாரமாக மாறிடும். அப்படிதானே? ஆக அந்த பொறாமையை நாம் அதுல காமிக்க கூடாது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த குறைகளை நினைச்சு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனுஷன். நம்மளுக்கு இல்லையே வருத்தப்படுறாங்கல்ல, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, இந்த குறைகள் காரணமாக கவலை, வருத்தம். இதனால என்ன நடக்குது? உளவியல் ரீதியா இல்ல, உடல் ரீதியாகவே பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஒரு மனுஷன் அதிகப்படியான கவலைப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்கு ஒரு விதமான சுரப்பிகள் சுரக்குது. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா குரோனிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. கார்டிசல் சுரப்பி அவங்களுக்கு சுரக்கப்படுகிறது. அந்த மூலியமா இருதய நோயெல்லாம் வருதுங்களங்க, சின்ன வயசுலயே வந்துருச்சுன்னு சொல்றாங்களே. என்ன காரணம்னா, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுகளும் அதிகப்படியான வியாதிகள் வர்றதுக்கு ஆக முக்கியமான காரணம் இந்த கவலை. கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு இல்லையே வருத்தப்படுறது, ரொம்ப இல்லாத ஒன்றை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதன் காரணமாக இந்த பொறாமையினுடைய விளைபாடு தான் இல்லாம ஆக கவலைக்கு போய் வியாதிகள்ல உட்படுறது. உளவியல் ரீதியாகவும் அங்கே பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு. இதிலிருந்து இந்த பொறாமை என்ற குணத்திலிருந்து நாம் ஆகவே அறவே மீண்டு வர வேண்டும். அல்லாஹ் இந்த பொறாமையை பத்தி குர்ஆன்ல இவ்வளவு அழகா பேசுறான். காரூனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். காரூனுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி, மூசா எந்த காலத்துல வாழ்ந்தாரு காரூன்? மூசா நபி காலத்துல. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போன்று அல்லாஹ் இதுலயே சொல்றான், குர்ஆன்லயே சொல்றான், அவங்களுடைய அந்த கஜானாவை திறக்கிறதுக்கு சாவியை அது ஒரு படை பலம் பொருந்திய ஒரு பலமான மக்கள் மூலியமா சுமந்துகிட்டு போவாங்களாம் அந்த ஒரு சாவியை. அப்புறம் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை அல்லாஹ் அந்த காரனுக்கு கொடுத்துருக்கிறான். எவ்வளவு பெரிய பொருளாதாரம் சற்று யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பொருளாதாரத்தையும் கொடுத்துட்டு மக்கள் பாக்குறாங்க. இப்போ நம்ம இந்த பொறாமை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, திருக்குர்ஆன்லயே அது இருக்குங்க. எடுத்து படிச்சு பார்த்தா புரியும் உங்களுக்கு. காரூனை பத்தி அல்லாஹ் 76ல சொல்றான்,
காரூன் மூசாவின் சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான். அவர்களுக்கு அநீதி இழைத்தான். அவனுக்கு கருவூலங்களை வழங்கினோம். அவற்றின் சாவிகளை சுமப்பது வலிமை மிக்க கூட்டத்தினருக்கு சிரமமாக இருக்கும். மமதை கொள்ளாதே, மமதை கொள்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அவனிடம் அவனது சமுதாயத்தினர் கூறியதை நினைவூட்டுகிறாக. இது அப்படியே தொடர்ச்சியாக வரும். அதனை தொடர்ந்து அவன் கர்வம் கொண்டுட்டான். சரி, மக்களுடைய நிலைப்பாடு தான் இங்க மிக முக்கியம். மக்கள் என்னவாக இருக்கிறாங்க? பொறாமைப்படுறாங்க. எங்களுக்கும் அந்த மாதிரியான செல்வங்கள் கிடைக்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு ஆரம்பத்துல என்ன செய்யறாங்க? பொறாமைப்படுறாங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் அவனை என்ன வாக்கிருச்சு? பெருமையினுடைய உச்சத்துக்கு போயிருச்சு. இது எல்லாம் என்னுடைய அறிவின் காரணமாக. எப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு பாக்குறோமா இல்லையாங்க? முடியாம இருந்துகிட்டு இருப்பாரு, நல்லா துவா கேட்டுக்கிட்டு இருப்பாரு, அல்லாஹ் எனக்கு தந்துருயா அல்லாஹ். அல்லாஹ் ஒரு லெவலுக்கு மேல கொடுத்த பிறகு நிறைய மக்களை நம்ம பாக்குறோமா இல்லையாங்க? எப்படிங்க சம்பாதிச்சிங்க? அது என்னுடைய டேலண்ட் பாய், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்தான் அப்படிங்கிற வார்த்தை இங்க வராது. மாறிடுதா இல்லையா? பொருளாதாரத்தின் காரணமாக அவர்களுடைய எண்ணங்கள்ல அப்படியே மாற்றங்கள் ஏற்படுறத பாக்குறோமா இல்லையா? அதே திருக்குர்ஆன்ல அந்த காரனுடைய வசனத்துல அல்லாஹ் அப்படியே சொல்லணும், மமதை கொண்டான் காரூன். இப்ப மக்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆரம்பத்துல காரூனுக்கு மாதிரி நம்மளுக்கு செல்வம் இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி ஒரு நிலைப்பாடு தான். மமதையின் காரணமாக மண்ணோட மண்ணை அழிச்சுட்டான் காரூன். உன்னை யார் காப்பாத்துவா பாப்போம் அப்படின்னு அழிச்சுட்டான். இப்போ அதே மக்கள் அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்டான் இந்த பெரும் சோதனையிலிருந்து அப்படிங்கிறாங்க. சற்று சிந்திச்சு பாருங்க. ஒருத்தன் நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது அவனுக்கு அது ஆகப்பெரிய சோதனை. அது அல்லாஹ்க்கும் அவங்களுக்கும் உண்டதுதான். அதன் மூலியமாக அவன் எந்த மாதிரியான நற்காரியங்கள்ல செஞ்சான். இந்த பொருளாதாரங்கிறது மிகப்பெரிய சோதனை. அதன் மூலியமாக அவனுடைய காரியங்களுக்கு, நல்காரியங்களுக்கு அவன் செலவழித்தானா இல்லையா அப்படிங்கிறது நாளை மறுமையில அவனுக்கு கேள்வி கேட்கப்படும். அதை நினைச்சு நம்ம பொறாமை கொள்வதன் காரணமாக நம்மளும் எங்கே போயிடுவோம்? அழிவின் பாதையை நோக்கி போயிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க. ஆக இந்த பொறாமை என்ற அந்த குணத்திலிருந்து நாம் விலகி கொண்ட மக்களாக வாழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வாழ்வோமா? இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய, அதாவது இந்த தலைப்பினுடைய நோக்கமே என்னன்னா, நிம்மதியாக வாழக்கூடிய படிப்பினைகள் தான். ஆக இந்த பொறாமை என்ற இந்த குணத்திலிருந்து நம்ம மீண்டு என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில நம்மளுக்கு அல்லாஹ் தந்ததை பொருந்தி கொண்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை நம்ம அமைச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் அதுதாங்க. அல்லாஹ் கொடுத்ததை வைத்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல். இந்த ஹதீஸை நீங்க உள்வாங்கினீங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போறாங்க அவங்களுடைய சஹாபாக்களை. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா, இப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்னென்னலாம் இருக்கும்? நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம், உணவு பொருளா இப்போ நோம்பு திறந்துட்டு என்னென்ன வச்சிருப்போம்? இந்த சைட்ல பார்த்தா ஜூஸ் இருக்கும், இந்த சைட்ல பார்த்தா டீ போட்டு வச்சிருப்போம், இந்த சைட்ல பழங்கள் இருக்கும், இந்த சைட்ல என்ன சாப்பிடுறதுன்னே தெரியாது. இப்போ வீட்டுக்கு போனாலும் என்ன சாப்பிடுறதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டு தானே இருப்போம். அங்க போனா 3 ரொட்டி துண்டு, வெறும் 3 ரொட்டி துண்டு இருக்கு. ஒன்னரையா 2 பேரும் பிச்சுக்கிறாங்க. பிச்சுக்கிட்டோன்னா ரெண்டையும் சும்மா சாப்பிட முடியாதுல்ல, ஏதாவது இருக்கா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டில். அங்கே இந்த வினிகர், இப்போ உள்ள டேஸ்டான வினிகர் கிடையாது. அப்போ உள்ள வினிகருங்கிறது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த வினிகரை எடுத்துட்டு 2 பேரும் தொட்டு சாப்பிட்றதுக்கு முனைப்பு காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்க, தொட்டு இந்த வினிகரை தொட்டுட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஒரு அருமையா இருக்குது. இப்படி நம்ம யாராவது ஒரு சுமாரான இருக்கக்கூடிய வீட்டுல தரக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டுட்டு
அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமா செஞ்சிருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? அல்லாஹ் கொடுத்த விஷயங்களை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் கொடுத்த விஷயங்களை அவர்கள் நிம்மதியான முறையில் அமைத்துக் கொண்டார்கள். இதுதாங்க உலக வாழ்க்கை. அல்லாஹ் தந்தத நியமத்துகளை எண்ணி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில நிம்மதியான வாழ்க்கை தான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்க. பொன்முறுவலோடு இருப்பாங்களாம் எப்ப பார்த்தாலும். எப்படி இருக்க முடிஞ்சது? காரணம் என்னவென்று சொன்னால் இதுதான். யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டாங்க. யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டாங்க. அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை எண்ணி அதன் மூலியமாக திருப்தி அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.